இதை வந்து நல்லா ஒரு 3 நாளைக்கு வந்து இந்த மாதிரி கரைச்சி விடுங்க. சரியா? அதுக்கப்புறம் வடிகட்டி எடுக்கணும். இந்த நீர் வந்து வேறு எதுக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஜெயநீராக்கி எடுக்கும்போது ஜெயநீர் குழியில் வச்சோ அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லைன்னா பனிக்காலத்துலேயோ நீங்கள் இந்த ஜெயநீர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், வெறும் பச்சை ரசம் கடையில் விற்கிதுல பச்சை ரசம், அதாவது சுற்றி எதுவுமே பண்ணாத ரசம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 டிகிரி 250 டிகிரிலே வந்து உங்களுக்கு ஆவியாகி போயிடும், புகஞ்சு ஓடி போயிடும். ஆனால் இந்த ஜெயநீர் இப்போ ஒரு 10 கிராம் ரசம் எடுக்கிறீங்கன்னா 10 கிராம் இந்த ஜெயநீரை விட்டு ஒரு கரண்டியில் ஊற்றி நல்லா அடுப்பில் காட்டணும். நல்லா எரி என்ன ஆகும்னா இந்த ஜெயநீர் வந்து ஃபுல்லாக வந்து ஆவியாகி போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து குளிர வச்சிடணும். அது மாதிரி திருப்பி நல்லா குளிர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு அதே மாதிரி இந்த ஜெயநீரை விட்டு திருப்பியும் வந்துட்டு ரசத்தை சூடு பண்ணணும். இது மாதிரி நீங்கள் ஒரு 21 முறை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 800 டிகிரி 800லேருந்து 900 டிகிரி வரைக்கும் இருக்கும். அதில் உள்ள களிம்புகளும் ஓரளவுக்கு 3/4 களிம்புகள் வந்து ரசத்துலேருந்து வெளில போயிருக்கும். ரசமும் வந்து உங்களுக்கு 800லேருந்து 900 டிகிரி சாதாரணமாக நிற்கும். சுத்தி பண்ணாத எந்த வேலையுமே செய்யாத ரசத்தை அப்படியே பச்சை ரசத்தை நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். சரியா? இந்த ஜெயநீரில் இன்னும் வேறு சில இதுவும் இருக்குது, அது அங்கங்கே வரும்போது நான் சொல்கிறேன். சரியா? நம்ம இப்போது செஞ்சுருக்கிறது அயசுத்திக்காக, அதனால் நான் பழச்சாறு விட்டுருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் அயசுத்திக்காக இல்லாமல் ரசம் வந்து ஜெயரசமாக மாற்றுறதுக்காக பயன்படுத்துகிறீங்க, இல்லை வேறு வேலைகளுக்காக பயன்படுத்துகிறோம்னா இது மாதிரி எலுமிச்சம்பழம் சாறு விட்டு கரைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து கல்லிலே போடுங்க. இது ஜெயநீராக மாறலை அப்படின்னு சொன்னால், நல்ல பனிக்காலத்துலனா கண்டிப்பாக மாறிடும். இப்போ ஒரு பனி இல்லாத நேரம், இந்த மாதிரி வெயில் நேரமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இதை வந்து மூடி இல்லாமல் இது மாதிரி ஒரு குப்பியில் போட்டு வாய் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் போட்டு இதில் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு மூடாமல் வச்சுருங்க. அந்த பனிக்காற்று அது உள்ளே படட்டும், அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சாலும் அது ஜெயநீராக மாறும். அதுவும் உங்களுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னால் ஜெயநீர் குழியில், அதாவது நிழலாகவும் இருக்கணும், லேசாக வெயில் அடிக்கணும், ஆனால் எந்த நேரமும் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமா பார்த்துங்க. அந்த இடத்துக்குள்ளார நீங்கள் இது பண்ணலாம். அல்லது கிணறு, தண்ணி தொட்டி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த பாட்டிலை வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு கழுத்தில் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு இந்த பாட்டிலை வந்து அந்த தண்ணிக்குள்ளார அழுத்தி வச்சிட்டிங்கனாலும் இது வந்து நீராக மாறும். அதெல்லாம் சில ஜெயநீர் முறைகள். அப்படி எதுவும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பழச்சாறு விட்டு கலந்து 3 நாள் கரைச்சி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து வடிகட்டி நம்ம வேலைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ரசம் சுற்றிக்குன்னா இது கல்வத்திலே கிடந்து ஜெயநீர் ஆகிறது தான் சிறப்பாக இருக்கும். சரியா? ரசம் வந்து ஜெயரசமாக மாற்றுறதுக்கு அதுதான் சிறப்பாக இருக்கும். இல்லை ஜெயநீர் குழியில் வச்சு நீங்கள் ஜெயரசமாக்கு இது ஜெயநீர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதை ஜெயரசமாக மாற்றிக்கலாம். சரியா? இந்த முறையில் எந்த முறையில் நீங்கள் இதை வந்து ஜெயநீராக மாற்றிட்டிங்கனாலே அது வந்து ரசத்தை என்ன பண்ணணும்னா ஒரு 800லேருந்து 900 டிகிரி வரைக்கும் கொண்டு போயிடும். இதுவே ஒரு 27 முறை நீங்கள் செய்யும்போது நல்லா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் சேர்த்த கூட செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு 1000 டிகிரியை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சாதாரணமாக சும்மா சிம்பிளாக செய்கிறது தான். உப்பும் துருசும் மட்டும்தான். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரசத்தோடு சேர்த்து இதை சூடு பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய செம்பு சத்தானது என்ன பண்ணணும்னா ரசத்தில் ஏறி என்ன பண்ணணும்னா ரசத்தோடைய உருகுநிலை செம்போட உருகுநிலைக்கு கொண்டு போயிடும். 1000 டிகிரிக்கு மேலே கொண்டு போயிடும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு எளிமையான ஜெயரசம் செய்யக்கூடியது. ஆனால் ஒரு 800 டிகிரி 900 டிகிரிக்கு தான் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்திருக்குது. அதுக்கு மேலே கொண்டு போக முடியும். நான் வந்து 27 முறை தான் வந்து அதுக்கு அந்த மாதிரி பண்ணேன், ரசத்துக்கு கொடுத்து பார்த்துருக்குறேன். அதனால் ஒரு 800 900 டிகிரி தான் போகுது. நீங்கள்